கற்றல் என்பது மனித வாழ்க்கையில் நிகழும் ஒரு தொடர் நிகழ்வு என கூறுவது உண்டு. அப்படி இருக்க சட்டம் உள்ளிட்ட சில படிப்புகளில் சேர்வதற்கு வயது வரம்பு நிர்ணயம் இருக்கிறது. இது சரியானதுதானா அல்லது எந்த படிப்பிலும் சேர்வதற்கு வயது ஒரு தடையல்ல என்ற நிலை கொண்டுவரப்பட வேண்டுமா என மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த சில கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருமைத்தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிறவியில் படிக்கிற படிப்பு 7 பிறவியில் உதவுமா. அதனால் படிப்பு என்பது மரணத்தின் வாயில் இருக்கும் வரை படிப்பு படிக்கலாம். படிக்கிறதுக்கு வயசு தேவையில்லை, நம்ம எப்போ வேணால் படிக்கலாம். வாழ்கிறதுக்கு ஒரு அடிப்படை கல்வி, எப்படி மற்றவங்கள்ட்ட நடந்துக்கணும், மற்றவங்கள்ட்ட மனசு கஷ்டப்படாமல் எப்படி நடந்துக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு அளவு படித்தா போதும். நம்ம நினைக்கிறதுன்றது கிடையாது. அதில் ஃபஸ்ட்லேருந்து வரும்போது அந்த வயசு எடுத்து தானுங்களை பண்ணுறாங்க. பேஸ்லேருந்து வரதுனால அதை கேட்குறாங்க. ஆனால் படிப்புக்கு வயசு இல்லைன்றது வேறு. நம்ம படிக்க முடியாமல் சூழ்நிலை இப்போ சில பேர் விட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு படிப்பு வேணும் அப்படின்றதுனால அந்த கல்வியை கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான நிறைய இதுங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் சேர்ந்து அவங்க படிப்பறிவை வளர்த்துக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் போது அதுக்கு வயது வரம்பு கண்டிப்பாக அவசியப்படுது. ஒன்று சொல்லியிருக்காங்க, கல்விக்கு வயசே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எடுத்துடலாம், தேவையில்லை. வயது வரம்பு கண்டிப்பாக தேவை. இப்போ என்ன படிக்கிறோம், அது வயசு வச்சு தான் அவங்களுக்கு என்ன. இப்போ சின்ன பசங்களே இப்போலாம் பெரிய இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸோட அந்த மைக்ரோசாஃப்ட் டெஸ்ட்டை ஒரு 7 இயர் கிட் முடிச்சிருக்கு. பட் ஆனால் ஒன்ஸ் இன் இல்லை அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணுவோம். பட் ஆப்வியஸ்லி நம்ம இந்தியன் சிஸ்டம் படி கண்டிப்பாக வரம்பு இருக்கணும். அந்த வயசுக்கு அந்த படி படிக்கணும்னா அதான் படிக்கணும். ஏஜ் ஆகிட்டதுக்கப்புறமா கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் படிக்கிறதுன்றது முடியாத காரியமாக இருக்கும். அந்தந்த ஏஜில் அது செய்யறது கரெக்டாக இருக்கும்.